அதை விட பல மடங்கு ப்ராஃபிட் எடுத்தாரு. ஸோ இதுதாங்க ஒரு விஷயம். நீங்க எந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலுமே அதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும், கத்துக்கணும். அப்படி நீங்க பண்ணும்போது நீங்க கொடுக்கக்கூடிய டைமும் அந்த லாஸும் அது எல்லாமே ஒரு கட்டத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷனால பெரிய ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நீங்க ப்ராஃபிட் பண்றதை யாராலையுமே தடுக்க முடியாது. மார்க்கெட் ஏறி இருந்தாலும் சரி, இறங்கி இருந்தாலும் சரி. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜியை 2008 கிராஸ்லயும் இந்த 2020 கிராஸ்லயும் அந்த டைம்ல நான் அப்ளை பண்ணேன். ரைட், அந்த டைம் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கேட்டீங்கன்னா லாஸ் ஆகல. அப்பதான் நான் முடிவு பண்ணேன் நமக்கு வந்துட்டு கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறோம், போயிட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு ஈஸியான ப்ராஃபிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் போக ஆரம்பிச்சேன். அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஈஸியான ப்ராஃபிட்ல வர ஆரம்பிச்சது. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு பிளைன் சார்ட்டை நீங்க பார்த்து நெக்ஸ்ட் கேண்டில் என்ன உழுவும், எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிற லெவலுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என் மைண்ட்ல ஸ்டாக் மார்க்கெட் ஏறி கிடக்கு.